ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ. நமது ஆன்மீக நாயகன் கச்சியம்பதி ஸ்ரீ சண்முகரின் 45வது பங்குனி உத்திர திருவிழா 6ஆம் தேதி முதல் தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெற்ற நிகழ்வுகளை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். முதலாவதாக 6ஆம் தேதி அன்று நடந்த சில காட்சிகள் தொகுப்புகளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். முதலில் கலச பூஜா மற்றும் யாகத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அரிய பங்குனி உத்திர திருவிழா இனிதே நடந்து கொண்டு இருக்கிறது. இதன் முதல் பகுதியாக யாகசால பூஜா மற்றும் அருளுரை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. ஞானவேல் முருகனுக்கு அரோகர. ஸ்கந்தவேல் முருகனுக்கு அரோகர. அன்பு சார்ந்த பக்த கோடி நண்பர்களே, தர்மபுரி சென்னையிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்து வரும் கச்சியம்பதி சௌதாயி உடனுடை லட்சுமேஸ்வர சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகத்தினாலே எம்பெருமான் வள்ளி தேவசேகரா உடனுடை சண்முக சுப்பிரமணிய சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயே இந்த வைபவமானது தொடர்ச்சியாக அடியார்களுடைய பேர் ஆவலோடு சுவாமியுடைய அனுகிரகத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக நடைபெற்றாலும் கூட ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த நிகழ்வு என்பது புதுமையாக இருக்கும். எப்படி புதுசு சொன்னோம்னா, நடிச்சுட்டு இருப்போம். பல வருஷம் நடந்துட்டு இருக்கு, அது இந்த வருஷம் நடக்கிறது அப்படின்னு நடிச்சுட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் புதியதாக சுவாமி நமக்கு கொடுத்துட்டு இருக்க. ஒரு நாளும் புதியதொரு நாள். எப்படின்னு சொன்னோம்னா, காலம்பரம் எழுந்த உடனேயே நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் புதியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இரவு நேரத்தில் நமக்கு தூக்கம் என்பதை ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த தூக்கத்திலே பார்த்தோம்னாக்க, தன்னை மறந்து நாம் அப்பொழுது சமாதி நிலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே எந்த முயற்சியும் செய்யாமல்
எந்த பழக்கத்திலும் ஆட்படாமல் இறைவன் தானாகவே எல்லா ஜீவராசிகளையுமே சமாதி நிலைக்கு அழைத்து செல்கிறார். சமாதின்னு சொன்ன பெரிய பெரிய மகான்கள் யோகிகள் இவாளால சமாதி நிலைக்கு போக முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு சமாதி நிலை, சமாதினா என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி அப்படின்னு சொன்னா மனதுக்கு பேர், மனதுக்கு பேர் ஆதின்னு பேர். சமம்னாக்க சமமான ஈக்குவல் இருக்கும். மனதை சமமாக சமமான நிலையில வைப்பது தான் சமாதின்னு பேரு. மனசுல என்ன முதல்ல அப்படி தெரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம சமமா வைக்க முடியுமா முடியாதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனதுங்கிறது எண்ண குவியல் தான் மனசு, எண்ணத்தினுடைய குவியல் அதுதான் மனது. ஒரு க்ஷணம் இங்க நினைச்சிட்டு இருப்போம், அடுத்த க்ஷணம் வேற எங்கேயோ எண்ணங்கள் இருக்கும், அடுத்த ஒரு செகண்ட்ல வேற எங்கேயோ மனசு இருக்கும். இப்படி இந்த மனதானது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனதை ஒருமுகப்படுத்தி அது ஒரு இடத்துல ஒரே நிலையாக வைப்பது என்பதுதான் சமாதி. ஆனா அப்படி பார்க்கும்போது கூட தூக்கத்துல கூட மனசு என்ன பண்றது தெரியுமா, இன்னொரு நிலைக்கு போயிடுது. அது 3 நிலையில இருக்கு மனசு. 3 நிலை இருக்கிறது என்னென்ன அப்படின்னா ஜாகிரது, ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படின்னு 3. ஜாகிரத் அப்படின்னு சொன்னா விழித்த நிலைக்கு பேரு ஜாகிரத் அப்படின்னு பேரு. நான் திருப்பி கேள்வி கேட்கும் போது சொல்லணும். எத்தனை பேருக்கு அது ஒரு கொஸ்டின் இருக்கு, ஜாக்கிரதையா கேளுங்க. பேசிட்டு இருக்காங்க நீங்க மாட்டுங்க, நான் மாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ மாட்டு பேசிட்டு இருக்கேன்னாக்க கேள்வி கேட்கும் போது மாட்டி போய் போகுது. யாரு கேட்கல எழுதணும் போயிடாது. ஜாகிரத் அப்படின்னு சொன்னா விழித்த நிலைக்கு பேரு. ஆனா காதல வாங்கிக்கோ, ஜாகிரத். ஜாக்கிரதை சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இருந்து சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதான் விழிப்பு நிலை. அடுத்தது ஸ்வப்னம். ஸ்வப்னம்னா என்ன, கனவு, கனவு காணுதல். அடுத்தது சுஷுப்தி, நல் உறக்கம். இந்த 3க்குமே ஒருத்தர் சாட்சியா ஒருத்தர். நான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லணும். அதுக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லையோ. ஆமா நான் முடிச்சுட்டு இருக்கேன், நான் நீ சொல்றேன் நான் கேட்கறேன் இல்லையோ, நான் கேட்கறேன் நீங்க கேட்டது திருப்பி நான் கூட சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சொல்றேன். அதுக்கு பேர் ஜாக்கிரதை, விழிக்கிற நிலை. அடுத்தது சொப்பனம். தூங்கி எழுந்த பிறகு நான் கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேங்கிற விஷயம் வேற. பயப்படுற மாதிரி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று நடக்கும் சொப்பனத்துல. அதுக்கு ஒருத்தர் சாட்சி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் காலம்பரம் எழுந்த உடனே படம் முடிச்சு எல்லாத்தையும் சொல்றதுலாம் யாரு, ஒருத்தர் சாட்சியா ஒருத்தர் இருக்காரு. அப்போ சொப்பனத்துக்கும் ஒருத்தர் சாட்சி, நல் உறக்கத்துக்கும் ஒருத்தர் சாட்சி. நான் படுத்ததுதான் தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நல்லா தூங்கினேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா தூங்கினேன், எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு வேணும். அது யாரு, சொப்பனம் கண்டாலும் ஒருத்தர் சாட்சியா இருக்கார், விழிச்சுட்டு இருந்தாலும் ஒரு சாட்சியா இருக்கார், நல்லா தூங்கினாலும் ஒரு சாட்சியா இருக்கார். ஒண்ணுமே தெரியாது நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்றது யாரு? இதைதான் நாம் அஸ்தி கர்த்தா சகத் வைதது சுஜத்யஸ்மா பிரபுர்ஹரா. இதுதான் ஆகம சாஸ்திரம் சொல்றது. பரமேஸ்வரன் பரபிரம்மம் சொல்றது. அதனுடைய பாவம் நம்மிடம் கொஞ்சம் இருக்கு, ஜீவாத்மாட்ட கொஞ்சம் இருக்கு, பரமாத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பரமாத்மா ஜீவாத்மா 2 பாகம் பிரிஞ்சிருக்கு. இறைவன் எப்படி இருக்காரு அப்படின்னா பரமாத்மாவாகவும் இருக்க, ஜீவாத்மாவாகவும் இருக்க. ஜீவாத்மா போய் பரமாத்மாட்ட போய் சேர்ப்பதற்காகத்தான், அந்த நிலையை உணர்த்துவதற்காக இந்த பூஜை ஹோமங்கள். ஜீவாத்மாக்கெல்லாம் போய் ஒரு இடத்துல ஒடுங்கணும். இப்ப நம்ம எல்லாம் எல்லா வேலை செஞ்சிருந்தா கூட பல இடத்துல வேலை செய்யறோம், பல ஊருக்கு போகிறோம், பல நகரத்துக்கு போகிறோம், ஊரெல்லாம் சுற்றுறோம், உலகம்லாம் சுற்றுறோம். சுற்றினா கூட கடைசியில ஒரு இடத்துல அடையணும் இல்லையோ, அந்த அடையறதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன? அதுதான் வீடுன்னு பேர். எத்தனை இடம் சுற்றினாலும் ஊரா சுற்றும், ஊருக்குள்ளா சுற்றுவோம்.
ஸ்கூல்ல வந்து அடையணும் இல்லையோ, அது மாதிரி நாம் எங்க சுத்தி வந்தாலும் கடைசியில வந்து அடையிறோம் இல்லையோ, அந்த அடையத்துக்கு வீடு எத்தனை வீடு தெரியுமா மொத்தம் வச்சிருக்காரு சுவாமி? 6 வீடு வச்சிருக்காரு. மொத்த சாமியெல்லாம் ஒரே வீடு தான். குரு பெருமான் நடக்கிற வீடு வச்சிருக்காரு 6 வீடு. எங்க வேணாலும் போயிட்டு காமிக்கலாம். இவ்வளவு கருணாமூர்த்தி பாருங்க. குழந்தைகள்லாம் எங்க போயிட்டு இருக்கு திக்கு தெரியாது இருக்கக்கூடிய இடத்துல சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எங்க போனாலும் சொந்தக்கார வீடு இருக்கு, எங்க வேணா போய் கூட சொல்லலாம். எங்க வேணாலும் போய் சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் கிடையாது சொல்றேன். தஞ்சாவூர் போனா ஒரு வீடு இருக்கு, தெற்க போன ஒரு வீடு, மேற்கு போன ஒரு வீடு, கிழக்கு போன ஒரு வீடு, வடக்கு போன ஒரு வீடு, மேலோத்து ஒரு வீடு, பாதாக்கு ஒரு வீடு. அவ்வளவுதான். ஆறுமுகம் தெரியாது வச்சு அவர்தான் ஆறுமுகம். ஆறுமுகம் பெருமாளுக்கு என்ன அப்படின்னா, கிழக்கு நோக்கி ஒரு முகம், அது ஒரு வீடு. மேற்கு நோக்கி ஒரு வீடு, மேற்கு முகம். தெற்கு நோக்கி ஒரு வீடு, வடக்கு நோக்கி ஒரு வீடு, மேற்கு ஒரு நோடு, கீழ் நோக்கி ஒரு வீடு. மொத்தம் 6 வீடு. அப்போ இந்த சுப்பிரமணிய உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் எங்க போனாலும் அவர்களுக்கெல்லாம் அடைவதற்கு வீடு காத்து இருக்கு. ஒரே வீடு கிடையாது. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி திக்கற்றவனுக்கு அவன் தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமி என்ன பண்ற, குழந்தைகள்லாம் எங்க போனாலும் காப்பாற்றுவதற்காக தான் எல்லாத்துக்கும். குழந்தை அம்மா வந்து குழந்தை விளையாடும் போது பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப அந்த குழந்தை பண்ணுவது சரியா இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தைய டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு பதிவு குறைச்சுவாங்க, விளையாட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் கிழக்கு பிடி கையில பிடிச்சிருவாங்க கட்டியா, கீழே இறங்க முடியாது. அதுபோல சுவாமி என்ன பண்றாரு, பரமேஸ்வரன் எப்படி தன குழந்தையா இருக்கும்போது ஒரு பிரமாணம் பிடிச்சிருந்தாரோ இப்படிதான் வச்சுருங்க. சோமாஸ்கந்தன சுவாமிக்கு குருவுக்கு பேரு அந்த பரமேஸ்வரன் கையில உட்காந்துட்டு ஆனா ஸ்கந்தன் பேர் அவருக்கு. ஸ்கந்தன் என்ன ஸ்கந்தா அப்படின்னு சொன்னா குழந்தைலாம் அந்த பழக்கம் தான். குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, தூக்கி போகும்போது அப்பா எல்லாம் அம்மா இவ்வளோ குறைச்சிப்பாங்க. அப்பா என்ன பண்ணுவாரு, என்ன வச்சுப்பாரு, அப்பா தோல் வச்சுப்பாரு, இங்க வச்சுப்பாரு. அதே மாதிரிதான் முருக பெருமானம் வந்து தோல் வச்சுக்காரு பரமேஸ்வரன். பரமேஸ்வரனே கொண்டு போய் முருக பெருமானம் வந்து மேலே வச்சுருக்காருன்னா இப்ப அவருக்கு மேல சுவாமி இருக்காரு இல்லையா, முருக பெருமான் ராகபஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. பரமேஸ்வரனுக்கு மேல சுவாமி முருக பெருமான் இருக்காரு. அப்போ அந்த முருக பெருமான் எப்படி அந்த மாதிரி பௌர்ணத்துக்கு வச்சிருந்தாரோ அதே போல சுவாமி என்ன பண்றாரு, அவருடைய அடியார்கள் சிவனுக்கும் மேலாக சுப்பிரமணிய சொல்றோம். அவர் அடியார்கள் எல்லாம் அவருக்கும் மேலத்துக்கு உட்கார வச்சுக்கிறாராம். யாரு மேல, சுப்பிரமணியன் தன் மேல ஏறி உட்கார வச்சுக்கிறாராம். யார, இந்த 6 விதமான எதிரிகளை யாரெல்லாம் அழிப்பதற்காக முற்படுகிறார்களோ அவர்களை தான். அதைத்தான் நமது திருவாரூர் பெருந்தகை சொல்லும் பொழுது அவரும் கிட்டத்தட்ட முருகப்பெருமாள் உபாசனை பண்ணலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்றே உலகம் ஆரம்பிச்சார் இல்லையோ. அந்த எழுத்து எடுத்துக்கொள்ள முதல்ல அந்த எந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் அதை எடுத்து கொடுத்து வந்துருக்கணும், ஆரம்பத்துக்கு வந்துருக்கணும். ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து தான் ஆரம்பிக்கிறார். யாரு யார் ஆரம்பிக்கிறார், திருவள்ளுவர். கவனிக்கலாம் பார்க்கணும், திருவள்ளுவர் தான். நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு 40 மாற்ற கூடாது. திருவள்ளுவர் என்ன பண்ண முதல்ல அகாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆனா பெருசா ஆவணா பெருசா, ஆனா பெருசா ஆவணா பெருசா கேட்கிறார். எதுக்கு பெருசு, ஆனா பெருசா ஆவணா பெருசா கேட்கிறார். ஆவணா தான் பெருசு. கரெக்டா அது எல்லாரும் இருக்காது. ஆவணா பெருசா கேட்கிறார். ஒருத்தர் வந்து ஆவணா பெருசு ஆவணா ஆனா பெருசு பெருசா தான் இருக்கு. அதாவது என்னன்னா எப்பொழுதுமே மரம்
பிறகு முதல்ல சிறு விதையில தான் ஆரம்பிக்குது. ஆலமரம் மிகப்பெரிய மரம், விதை எவ்வளவு பெருசு இருக்கு, கடுகை விட சின்னதா இருக்கு. ஆனா அதுக்குள்ள எப்படி ஆலமரம் இருக்கிறதோ அதனால ஆலமரம் பெருசு பெருசுன்னு சொல்லக்கூடாது. அதுக்குள்ள எப்படி அது மாதிரிதான் முருகப்பெருமான் சுவாமி அப்படின்னு எடுத்துக்கணும்னாக்க சுவாமி முதல்ல பெருசுதான், எடுத்தோடனே ஆனாதான். ஆவணா பெருசுன்னு காமிக்கிறதோ இல்லையோ அந்த ஆவணா இந்த மரத்தினுடைய விரிவாக்கம் இவ்வளவு பெருசுன்னு காமிக்க முருகப்பெருமான். அதனாலதான் சுவாமியை விட முருகப்பெருமான் பெரியவர் அப்படி கிடையாது. அப்பாவோட குழந்தை பெரியவர் சொல்ல முடியுமா? அப்பா தான் பெரியவர், அப்புறம் தான் குழந்தை. அந்த ஆலமரத்தையும் ஆல விதையும் எப்படியோ அது போலதான் முருகப்பெருமானும் சிவபெருமானும். அவ்வளோ பெரிய உருவம், அவ்வளோ பெரிய ஆற்றல் உடைய முருகப்பெருமானை காண்பிச்சிருக்காருன்ற சிவபெருமான் தான். அதனாலதான் சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய திருமுகங்கள் 5 முகங்களையும் முருகப்பெருமான் சொல்றார். என்னென்ன முகம்? ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 முகங்களை சிவபெருமான் என்ன பண்ற தன்னுடைய முகங்களை எல்லாத்தையும் பாடி கொடுக்கிறார். இன்னொரு முகம் வரையுறது வரையதா இல்லையா? 6 முகம்னா சுவாமிக்கு 5 முகங்களை கொடுக்குறார். இன்னொரு முகம் வரையுறது. அம்பாளுக்கு ஒரே முகம் தான், அம்பாளுக்கு ஒரே முகம் தான். இறைவனோட உபயோகமாக சேர்ந்ததால அம்பாளுக்கும் 5 முகமாக உள்ளது. அதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு ஒரு முகம் தான். அம்பாள் என்ன பண்ணாலாம்? தாய் எப்பொழுதுமே தனக்கு இருக்கு இல்லையோ குழந்தைக்கு முழுவதும் கொடுத்துருவாளாம். பரமேஸ்வரன் 5 முகத்தை கொடுத்தாரு. 5 முகத்தை கொடுத்தது பெரிய விஷயமா தெரியல. அம்பாள் என்ன பண்ணா தன்னுடைய முகத்தை ஒரு முகத்தையும் அம்பாள் மக்களுக்கு கொடுத்தாராம். அந்த முகம் தான் நாம் நேரடியா பார்க்கக்கூடிய முகம். அதுதான் முருகப்பெருமானை பார்க்கும்போது நேரடியாக பார்க்கக்கூடிய முகம் எதுன்னா அதுதான் அம்பாளுடைய முகம். மேல் நோக்கி உள்ள முகம் பரமேஸ்வரனுடைய முதல் பிரதானமான முகம். அதற்கு பிறகு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அதெல்லாம் கொடுத்தார். இந்த 5 முகம் அம்பாளுடைய முகம் ஒன்று 6 முகம் மொத்தம். இந்த 6 முகத்துக்கு என்ன தன்மை அப்படி பார்த்தோம்னா இப்போ ஒரு முகம் இருக்கு, அந்த முகத்திற்கு ஒரு தத்துவம் இருக்கு. என்ன அப்படின்னா மண் தத்துவம். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? மண்ணு, அப்புறம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கு இல்லையா? இந்த 5 முகங்கள், இந்த 5 தன்மை அந்த 5 முகத்தில் இருக்கு. இதற்கு மேல இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்களா? இந்த பஞ்சபூதங்கள்லாம் எல்லாமே இதை தாண்டி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க. அதுதான் 6வது முகம். அதுதான் 6வது. இந்த 5ம் எதை சார்ந்து இருக்குன்னா 6வது சார்ந்து இருக்குது. குழந்தைகள் வீட்டுல ஒரு 4 குழந்தைகள் இருக்கும், 5 குழந்தைகள் இருக்கும். பழைய காலத்துல 10 குழந்தைகளோட இருப்பாங்க. நல்லா 1, 2, 1 நாம் 20 நமக்கு 20 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நாம் 20 நமக்கு 1 சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு நாள் போனா நாமே குழந்தை நாமே சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களையும் ஆளுகை உட்பட்டது ஒரு முகம் 6வது முகம். இந்த 5 தன்மையில் 5 விதமான தத்துவங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு. என்ன அப்படின்னா மண்ணுக்கும் காத்துக்கும் ஆகாது. மண்ணுக்கு எதிரி காற்று, தண்ணிக்கு எதிரி நெருப்பு, நெருப்புக்கு எதிரி தண்ணி. பரஸ்பரம் அப்படிதான். ஆனா இந்த எல்லாருக்கும் மேல ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் இருக்காரு. இந்த 5 போதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் ஆகாசம் மட்டும்தான் அதுக்கு விரிவலாக இருக்கு. இந்த எல்லாவற்றையும் ஒருத்தர் கண்ட்ரோல் வச்சுக்கணும், ஒருத்தர் வேணும் இல்லையோ, இவங்களுக்குள்ளே ஒப்படைச்சாச்சுன்னா அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆகாசத்தையும் சேர்த்து 5ஐயும் சேர்த்து ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முகம் தான் ஊர்துவ முகம்னு பேரு. அந்த ஊர்துவ முகம் தான் சுவாமி என்ன பண்றாருன்னா 4 வேதங்களை படித்த 4 முகங்கள் வழியாக கிழக்கு முகமாக ரிக்வேதம், தர்ஷனம், அதாவது
தெற்கு முகமாக எதிர்வேதம், வடக்கு முகமாக சாமவேதம், மேற்கு முகமாக அதர்வண வேதம் இதெல்லாம் படித்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஈசான முகம் சொல்லக்கூடிய மேல் நோக்கி உள்ளவர்களால 28 ஆகமங்களை படித்தார். 28 ஆகமங்களை படித்தார். அடுத்து மேல அதுக்கு ஒரு 300 முகம் இருக்கு. 6வது அதன் மூலமாக உலக சிருஷ்டியாகும். உலகத்தை படைத்தல் என்பது அதுவும் ஒரு வழியாக தான் உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இப்போ இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்பு உடையதுதான். ஆனால் இயற்கையாகவே எப்படி நாம் குடும்பத்தில் பிறந்த நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க, 5 வயசு வரைக்கும் அண்ணா தங்க 10 வயசு மங்காளிக்கிற மாதிரி இந்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி மண்ணும் காற்றுக்கும் எதிரியா இருக்கிறதோ, கண்ணுக்கும் நெருப்பும் எப்படி எதிரியா இருக்கிறதோ, அது போல இந்த எதிரி தன்மைங்கிறது இயற்கையாகவே உள்ள 6 எதிரி உண்டாயிட்டாங்க. என்னென்ன அதைதான் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லும் போது ஆழ்ந்து அடக்கம் அமரர் உயிர்க்கும் அடங்காமை 6 இருள் வைத்து விடும். 6 இருள் எதிரியதான் இருள் சொல்றார். எதிரியதான் இருள் என்று சொல்கிறார். 6 இருள் வைத்து விடுகிறார். அந்த இருள் பேர் என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். காமம் ஆசை, குரோதம் அழிக்கக்கூடிய தன்மை, இன்னொரு அழிச்சுட்டு வாழக்கூடிய, நம்ம வாழணும் அவங்க அழிச்சுட்டு வாழணும். கோபத்தினுடைய ஆதிக்கம் தான் குரோதம். கோபங்கிறது வந்துட்டு போயிடும். நல்லது நல்ல விஷயத்துக்கு வரும், கெட்ட விஷயத்துக்கு வரும். ஆனால் நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு கோபம் நல்லதுதான், கெடுதல் கிடையாது. நான் சொல்லுவாங்க கோபம் தான் கோபம் நல்லதுதான். ஆனா கோபம் அதிகமாக வரும்போது பாபத்தினாலதான் கோபம் உண்டாகுது. நம்மளுடைய பாபத்தினுடைய பயன்தான் கோபமாக வெளிப்படுகிறது. கோபம் நல்லதுதான். கோபேஷு காளி, காளிக்கு உதாரணமாக கோபத்தை சொல்வார்கள். காமம், குரோதம், அந்த கோபத்தினுடைய ஆதிக்கம் தான் குரோதம். இவனை எப்படியாவது அழித்தே ஆக வேண்டும் என்று எண்ணமானதுதான் குரோதம். அடுத்தது லோபம். லோபம் என்று சொன்னால் பேராசை. ஆசைப்படுறது கிடையாது, பேராசைப்படுறதா ரொம்ப கஷ்டம். ஆசையே பரவலாக முதல் எடுத்தோடனே காமம் தான் முதல் எதிரிய. ஆசைதான் எல்லாவற்றுக்கும் அழிவுக்கெல்லாம் காரணம் ஆசைதான். ஆசையே படாதுன்னு சொல்றதா முதல்ல நம்ப. அதுதான் காம தகன மூர்த்தியின் பேர் சுவாமிக்கு. காமங்கிறதே முதல்ல எதிரி தான். நம்ம நடத்துக்கு ஆசைப்படலாம் கிடையாது. முதல்ல எதிரியே ஆசையே எதிரி தான், முதல்ல எதிரி. பேராசை அதோட மிக உயர்ந்த ஸ்தானம். இப்போ காமம், குரோதம், லோபம், மோகம் தன்னை தானே மாய்த்துக் கொள்ளுது. ஒரு விஷயத்தை அடையிறதுன்னு இப்போ தேன் பாட்டில் இருக்கு. தேன் ஒரு பாத்திரத்துல தேன் இருக்கு. அந்த தேன் காத்துல தேனை சாப்பிட்றதுக்கு பூச்சிகள் எறும்பு எல்லாம் போகுதாங்க. ஓரமா உட்கார்ந்துட்டு தேனை சாப்பிட்டு பேசாம வெளியில வந்துடலாம். ஆனா இது என்ன பண்றது? ஆசைனால தேன்குள்ளே உழுந்துருக்கு. தேன்குள்ள உழுந்தா என்ன ஆகும்? அதுவே தண்ணி மாய்த்து கொள்வது. அதுபோல இந்த உலக சம்சாரம், இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுகிட்ட கொஞ்சம் டச் பண்ணாம தூரத்தை கொண்டு அனுபவிச்சோம்னாக்க இதுல இருந்து கடந்து போயிடலாம். நம்ம என்ன பண்றோம்? விட்டில் பூச்சி மாதிரி, தேன் பூச்சி மாதிரி, எறும்பு மாதிரி போய் அதிலே விழுந்துடுறோம். அதுக்குதான் மோகம்னு பேரு. மோகம், மதம். மதம் என்ன? 2 இருக்கு. மதம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. மதம்னா குறிக்கோள். அதற்கு என்ன குறிக்கோள்? இங்க வந்திருக்கவங்க என்ன குறிக்கோளா வந்திருக்கோங்க அப்படின்னு சில பேர் என்ன பத்தி சொல்றாங்க, அதை கேட்கணும்னு கேட்கிறா சில பேர். சில பேர் என்ன பிரசாதம் கொடுக்க போறாங்க, அதை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர். என்ன நடக்குது ஜஸ்ட் போய் பார்த்து தான் வருவோமே அப்படிங்கிறதுக்காக சில பேர். பலவிதமான குறிக்கோள் இருக்கும். இப்படிதான் யாரும் பிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. குறிக்கோள் வேற வேற குறிக்கோள். மதம் என்பது அலைதல். ஏதோ ஒன்று வேணுங்கிறதுக்காக உலகம் முழுக்க அலையுது. அலைந்து திரிந்து அடையுது.
வீடு ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி வரலாமான்னு போகிற போக அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. வருஷக்கிரமமாக தான் வரணும், வருஷக்கிரமமாக வரணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போகிற போக்கில் அப்படியே பக்கத்தில் இருக்கு பார்த்துட்டு வருவாங்க. இப்போ என்ன பண்ணுறோமே ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பக்கத்து கிளாஸ் தான் 5ஆம் கிளாஸ். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு, பக்கத்து கிளாஸ் தான் 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்கு. போயிடலாமாங்க கரெக்டாக பார்ப்பாரு. அப்போ அதுக்குன்னு சில கிரமம் இருக்கு வரணும், அந்த கிரமமாக போகணும் அப்படின்னு. அதெல்லாம் கிரமமெல்லாம் தாண்டி அக்கிரமமாக செல்வதுதான் மதம். ஒரு ரூல்ஸ் பிரகாரம் கரெக்டாக போகிறதுக்கு பேர் மதம்னு பேர், ரூல்ஸ் தாண்டி போகிறதுக்கு பேர் மதம்னு பேர். இதாங்க வித்தியாசம். அந்த மதம் அடுத்த எதிரி காமம், குரோதம், லோகம், மோகம், மதம் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் திருப்பி கேட்க பதில் சொல்லணும். அடுத்தது மாச்சரியம், ஏமாற்றுதல், ஏமாறுதல். நம்ம ஏமாறுறது, நாம் பிறரை ஏமாற்றுதல், இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய எதிரிகள். இந்த 6 எதிரிகளையும் எப்போ வருதான்? அடங்காமை இருக்கும் பொழுது 6 இருள் வீழ்ந்து விடும் அப்படிங்கிற கேள்வி. யாருக்கு அடங்கணும்? யாரு அடக்குவது யாரு, யார் அடக்குவது யாருன்னு பார்க்க. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் வரணும்? இந்த எதிரிலாம் ஏன் வரணும்? நமக்கு பெரிய மகான்கள், யோகிகள், முருகன்ட்ட உபாசனை பண்ணி சித்தர்கள்லாம் இருக்காங்க, யோகிகள்லாம் இருக்காங்க, ஞானிகள்லாம் இருக்காங்க. அவங்களும் இந்த யோகிகளாக வருவதற்கு முன்பு, சித்தர்களாக வருவதற்கு முன்பு அவருடைய நிலையை பார்த்தோம்னாக்க வேற மாதிரி இருக்கும். வால்மீகி பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து ராமாயணம் எழுதின பிறகு அவருக்கு வந்த பேர் வேற. அதுக்கு முன்னாடி உள்ள முகம் வேற வேற, அவருடைய நிலை வேற. அருணகிரிநாதர் திருப்புகள் எழுதின பிறகு அவருடைய பெயர் வேற, அதுக்கு முன்னாடி இருந்த நிலைங்கிறது வேற. திருமூலர் திருமந்திரம் எழுதுவதற்கு முன்பு இருந்த நிலை வேற, எழுதின பிறகு இருந்த நிலை வேற. எல்லாருமே வந்து அப்படியே இறங்கி வந்து யாரும் வந்து நிலை உயர் நிலை அடையல. ஆகையினால அவங்களாம் கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. அவங்களுக்கு எல்லாம் அவங்க அப்படி, நாங்க இப்படி, அதனால அதுக்கு ஏற்கனவே எட்டாதுங்கிற விஷயமே இங்க கிடையாது. இறைவன் அனுகிரகம் நம்மளை நாம் கேட்காமலேயே நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் இறைவன் அனுகிரகம். நாம் கேட்டு வரக்கூடியது இல்லை. அது மட்டும் 100% எழுதி வச்சுக்கலாம். சுவாமியோட அனுகிரகத்தை பெறுவதற்காக ஆலயம் செய்வதற்காக கிடையாது. இறைவன் அனுகிரகம் எப்படின்னா நம்ம ஊர்ல மழை பெய்யறதான் யாரு கேட்டாலும் கிடைக்காது. அது எப்போ பெய்யுமோ அப்போ பிடிச்சிட்டு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அப்போ அடியார்கள்லாம் அந்த நிலையிலிருந்து நழுவாமல் மாறாமல் இருந்தார்கள். அப்போ அந்த காலத்திற்கு தேவையானவர்கள் அவருக்கு கிடைச்சது. எப்பொழுது இதெல்லாம் நழுவுறார்களோ அப்போ அதுவும் தன்னுடைய நிலையை மாற்றும். நம்ம மட்டும் மாறக்கூடாது, நம்ம மட்டும் மாறலாம், அது மாறக்கூடாது. என்ன நியாயம்? நாம் எல்லாம் மாறலாம், பஞ்சபூதம் மட்டும் மாறக்கூடாது. பூமி எப்பொழுதுமே அமைதியாக இருக்கும், ஜனம் எப்பொழுதுமே அமைதியா இருக்கணும், காற்று எப்பொழுதுமே அமைதியா இருக்கும். ஆனா நாம மட்டும் எப்படின்னா இருக்கலாம். அப்போ நம்மளுடைய குழந்தைகள்லாம் நாம் எப்படி இருக்கணும் ஆசைப்படுறோமோ முதல்ல நாம் அப்படி இருந்தாதான் நம்மளோட குழந்தைகளும் அப்படி இருப்பாங்கிற மாதிரி. பஞ்சபூதமா என்ன பண்றதுன்னா நாமெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம கிட்ட தான் முழு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. உலகத்துல எத்தனை ஜீவன்கள் வாழ்ந்தாலும் துர்லபம் மாருடம் ஜன்மா. யாரோ சொன்னாங்க அழுது அழுது மாடுகாட்டத்தில் இருந்து நம்ம யாரு கேட்கலாம் சொன்னாங்க. ஏன் மாடுகாட்டத்தில் அழுது? இருக்கிற மிருகங்களையே கொடிய மிருகம் மனித மிருகம் தான். இருக்கிற மிருகங்களையே மிக மிக கொடிய இருக்கிறதுலயே கொடிய மிருகம் மனித மிருகம். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷ மிருகம் வந்து
அந்த மிருகநிலையிலேருந்து மாறுவதற்காக தான் சட்டத்திட்டங்கள் எல்லாமே. சாஸ்திரங்களே எதுக்குன்னா ஏன் நெறிப்படுத்துவதற்கெல்லாம் இவ்வளவு சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்கு? மற்ற மிருகங்களாம கிடையாது, நமக்கு தான் அதிகப்படியான சட்டத்திட்டங்கள்லாம். அதெல்லாம் போட்டு தாண்டினாதான் கெத்து. சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு யாரு வந்து அதை தாண்டாங்களோ அவங்க தான் உலகத்துல வந்து கெத்தா வாழறாங்கன்னு அர்த்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ரூல்ஸ் போட்டாச்சுன்னா அது மீறினாதாங்க மனுஷன். மீறனா மனுஷன் கிடையாது. மீறணும் சொல்லாம ஒரு விஷயம், தவறு செய்யாத மனிதனே கிடையாது. மனுஷன்னா தவறு செய்வாங்க, தவறு செய்யலாம் மனிதன் இருக்கணும், அப்புறம் மாத்திக்கலாம். இது ஒரு ஆறுதலான விஷயம். அப்ப தவறு பண்ணலாம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வது. இதையெல்லாம் சரி பண்ணுவதற்காகத்தான் அருவ பெருமன் என்ன பண்றாருன்னா அடக்கம் என்பதை கொடுப்பதற்காகத்தான் சத்ரு சம்ஹாரம் என்ற நிலை. சம்ஹாரம் அர்த்தம் அழிச்சதான் கிடையாது. எதையுமே இந்த உலகத்திலே அழிக்க முடியாது. அழிக்கக்கூடிய தன்மை எதுவுமே இல்லை. நீங்க அழிக்கிறது நினைச்சதுன்னா அது வேற மாதிரி வரும். இந்த விஷயத்தை இப்போ முடிச்சுறேன். இப்போ இந்த விறகு இருக்கு, இந்த விறகானது இந்த இடத்துல இந்த ஹோமத்திற்கு உபயோகமா இருக்கு. சரியா? உபயோகமா இருக்கு நினைச்சிருக்கோம். இது வேற கேட்டா எனக்கு என்ன யூஸ்? இது எல்லாமே யூஸ் கிடையாதுன்னு நினைச்சிருக்கோம். ஆனா இதை வந்து நம்ம அகல செய்த பிறகு இதுக்குன்னு உள்ள தன்மை இருக்கு பாருங்க. இதுக்குன்னு உள்ள தன்மை இருக்கு இல்லையா? இந்த தன்மை அழியவே அழியாது. இது வேணா அழிக்கக்கூடிய தன்மை அழியாது. இது அரசமரகாங்கன்னா வேற அரசமரகம் அடுத்த ஹோமத்துக்கு வரும். நமக்கெல்லாம் பிறகு பல யுகங்கள் கடந்து கூட அரசமரம் இந்த உலகத்தில் இருக்கும். ஹோமத்துக்கு அரசமரம் தான் பண்ணுவாங்க. நான் ஹோமம் பண்ணிட்டேன் அரசமரம் போக்குறது இல்லை. அப்போ சத்ருங்கிறது என்ன? சத்ரு தன்மைங்கிறது உலகத்துல மனுஷன் எத்தனை காலம் வாழ்றானோ அத்தனை காலமும் சத்ருங்கிறது இருந்துட்டே இருப்பான். சத்ரு சம்ஹாரம் சாப்பிட்டுட்டே தான் இருப்பார். சம்ஹாரம்னா என்ன? ஒடுக்குதல், அடக்கி வைத்தல். எப்படி வந்து மயிலாகவும் சேவலாகவும் என்ன பண்ணாரு சுவாமி? யாரும் அடக்கி வச்சாங்க? சூரபத்ரன் அப்படித்தானே பண்ணாரு. அழிச்சாங்கனாக்கா அவன் போயிருக்கணும். அவன் என்ன பண்ணாரு? அழிக்க முடியாது, ஆணவத்தை அழிக்க முடியாது, அடக்கிதான் வைக்க முடியும். முருகன் பண்றாருன்னா சேவலாகவும் மயிலாகவும் அடக்கி வச்சார். அதுக்கு வந்து சாப்பிடுவாங்க. எல்லாரும் யாரு கண்டாலும் உடனே அதை சாப்பிடுறாங்க. அதனால அதுதான் சாப்பிடுறது. யாரு பார்த்தாலும் அது வந்து அது ருச்சி ஏற்பட்டு. அப்ப என்ன ஆகும்னா அதை யாரு சாப்பிடுறாங்களோ தன்மை எங்க போகும்? சாப்பிடுறது தான் போகும், போகாத. அப்புறம் போய் அடங்கு அடங்குன்னு நம்ம சாப்பிட கேட்கணும். எதை நாம் புரிஞ்சுறோமோ அதை நாம் அந்த குணத்தை நாம் அனுபவிக்கிறோம். கோழி சாப்பிடுறோம், கோழியோட தன்மை அதோட குணங்கள்லாம் எங்க போகும்? நாம் என்ன சாப்பிடுறோமோ அதோட குணங்கள் தான் நம்மகிட்ட இருக்கும். எதை நாம் சாப்பிடுகிறோமோ குணம் நம்மகிட்ட இருக்கும். சாந்தமான ஆகாரம் சாப்பிட்டா சாந்தமா இருப்பாங்க. நல்ல கோபம் வரணும்னாக்க ஒரு ஆகாரம் சாப்பிட்டா கோபம் ஜாஸ்தியா இருக்கும். நல்லா தூங்கணுமா அதுக்கு ஸ்பெஷல் ஆகாரம் சாப்பிட்டா நல்லா தூங்கிட்டே இருக்கும். இப்படி இந்த மாதிரியான குணங்கள்லாம் நமக்கு இருக்கின்ற குணங்கள் எல்லாம் நமக்கு அடக்கமாக இருந்து இருளை எல்லாம் போக்கி இறைவனை நோக்கி நாம் செய்யக்கூடிய பயணமானது வெற்றி அடைவதற்கு. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.